அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். ஹரி TN23 vlogs பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்றைய தொகுப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜலகண்டீஸ்வரி அம்மன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஆவாரம்பாளையம், காட்டுப்புத்தூர், நாகநதி அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும் அந்த வழிக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம காட்டுப்புத்தூர் வழியில் போயிட்டுருக்கோம். இந்த ஒரு அற்புதமான ஆலயத்தை இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இது பார்த்திங்கன்னா நம்ம சோழவரத்தில் என்ட்ரு ஆகிற ஒரு மெயினான வழி. இது நம்ம இங்கேருந்து நம்ம பாதையை மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது ஒரு 3-4 முறை பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போக முடியல. இது பார்த்திங்கன்னா நம்ம கீழரசம்பட்டு ஜங்ஷன், இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிரி கோவில் இதெல்லாம் பக்கமாக இருக்கிற வழிங்க இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த அம்பாள் ஜலகண்டீஸ்வரி அம்மன் சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் இந்த அம்பாள் இருக்காங்க. இங்கே உள்ள ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு பாறை தானாக வளர்ந்து வரதா அந்த ஊர் மக்கள் நமக்கு தகவல் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா கீழரசம்பட்டிலேருந்து சிங்கிரி கோயில் போகிற வழி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கீழரசம்பட்டு கிட்ட ஒரு நதி ஒன்று போகுது கீழே. அந்த நதி இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான இயற்கை காட்சி நமக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த பக்கத்தில் ஒரு சர்க்கிளில் பச்சையம்மன் கோயில் நம்ம ஹரி TN23 vlogs யூடியூப் சேனலில் நம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிரி கோவில் எல்லாருக்கும் தெரியுமே தவிர இந்த ஜலகண்டீஸ்வரி அம்மன் கோவில் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். நம்ம ஒரு 2-3 முறை இந்த இடத்துக்கு பிளான் பண்ண சொல்ல நம்மளால் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், போகிற வழியில் நிறைய ஜீவராசிகள்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு நம்ம வழியை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பார்த்திங்கன்னா இது சிங்கிரி கோயிலோட என்ட்ரன்ஸ் நுழைவு. இது பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும், சிங்கிரி கோயில் போனவங்களுக்கு தெரியும். ஆனால் சிங்கிரி கோவிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான பின்புறத்தில் உள்ள ஜலகண்டீஸ்வரி அம்மன்ற ஒரு ஆலயம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. எல்லோரும் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா சிங்கிரி கோயில் மட்டும் விசிட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு நம்ம வேலூர்லேருந்து வழி எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீபுரம் டு ஆவாரம்பாளையம், காட்டுப்புத்தூர், நாகநதி, கீழரசம்பட்டு, சிங்கிரி கோயில், நம்ம அந்த ஜலகண்டீஸ்வரி அம்மன் கோயில், இதுதான் நம்ம சிங்கிரி கோயிலோட என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இன்னொரு வழி எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலூர்லேருந்து கனியம்பாடியிலேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரு ரயில்வே ட்ராக் தாண்டனோட ரைட் எடுத்தோம்னா இந்த இடம் ஜாயிண்ட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இது எனக்கே முதல் முறை போகும்போது கொஞ்சம் சூழ்நிலை ரொம்ப அச்சமாக தான் இருந்தது. ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கங்கே வழி பெரியுது. இது அங்கங்கே பெரியறத நம்ம கரெக்டாக ஃபாலோப்பில் போனோம்னா கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ரோடு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. சரி, நாமும் பாதையை நம்ம கடந்து போகணும்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் போனதாச்சு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்கிற அவர் ஒரு சிவபக்தர். அன்னைய தினம் தான் ஃபஸ்ட் டைம் அவரும் ட்ராவல் பண்ணார். சரி, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் வழி காட்டினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கனியம்பாடி வழியாக வர்றதை விட இப்படி சிங்கிரி கோவில் வழியாக வந்தோம்னா இது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இங்கேயே அந்த மலையடிக்கு கீழே ஜலகண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் சொல்லிட்டு கீழவே கட்டியிருக்காங்க.
இதுதான் அந்த ஆலயத்தோட தோற்றம். இது முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இடம் தான் இது. இது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு பழமையான இடம் சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம். இதில் என்ன ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா, இந்த பைரவர் வந்து அவர் வந்து வழி காட்டுறாரு. இது ஒருத்தர் சொன்னாங்க, ஆனால் என்னால் நம்ப முடியல. சரி, ஏதோ அவங்க நம்மளை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பைரவர் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இருக்காங்க, யாருன்னா வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி வர மக்களுக்கு வந்து வழி காட்டுற மாதிரி ஒரு கடவுளே வழி காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இடம். கொஞ்சம் ரொம்ப பத்திரமாக ட்ராவல் பண்ணோம், ஏன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டு. இதில் வந்து ஒரு சின்ன வழி மிஸ் ஆனிங்கன்னா கூட அதுக்கப்புறம் நம்மளோட இலக்கு அடைகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தேன். இவ்வளோ தூரம் ஒரு இன்டீரியரான ஒரு அற்புதமான கோவில் இருக்கிறத வந்து நம்ம ஹரி TN23 டாக்ஸ் சேனல் மூலிமா தெரிவிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாருங்கள், இங்கே வந்து பைரவர் வந்து இருக்கார். இங்கே வந்து இவங்க அந்த பைரவருக்கே வந்து பூஜை பண்ணுற மாதிரியெல்லாம் கூட பண்ணுறாங்க. ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கார். மொத்தம் 3 பேர் இருந்தாங்க, ஆனால் ஒருத்தர் தான் அன்றைக்கி தானே நான் பார்த்தேன். இப்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோவில் நெருக்கத்தில் இருக்கிறோம். நம்ம எங்கேயாவது வழி தொலைஞ்சிட போகிறோம்னு சொல்லிட்டு கடவுளே வந்து இந்த மாதிரி ஒரு பைரவரை வந்து அனுப்பியிருக்காரோன்ற ஒரு மன திருப்தியோடு நாங்கள் பயணம் பண்ணோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் மோஸ்ட்லி வந்து ஜனங்க வராங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிசயமான இது. அவர் வந்து ஃபுல்லாக வழி வந்து முன்கூட்டியே நமக்கு முன்னாடி போகிறாரு. நீங்கள் வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னுட்டு. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து வந்து தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இந்த பைரவர் விஷயத்தை வந்து எங்களால் நம்பவும் முடியல. ஆனால் உண்மையில் அங்கே நேரில் பார்த்த பிறகு தான் எங்களால் ரொம்ப மன திருப்தி ஆகிடுச்சு. சுற்றிலும் மலை உள்ளே வந்து இது வழி போயிட்டுருக்கு. இது வந்து இதுதான் அந்த கோயிலுக்குரிய முதல் என்ட்ரன்ஸு. அவர் வந்து பைரவர் வந்து நம்மளை எதுவுமே பண்ணலை. இந்த அற்புதமான ஆலயம் தான் வந்து ஜலகண்டீஸ்வரி அம்மன் ஆலயம். ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் வந்து அம்பாள் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே வந்து யாரோ வந்து பூஜை பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துக்கான இந்த லிங்கம் வந்து இந்த லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற பாறை தான் வந்து இயற்கையாகவே வளர்கிறதா வந்து அங்கே உள்ளவர் சொன்னார். சரி, பைரவருக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு அற்புதமான சிவலிங்கத்தை வந்து நம்ம பார்த்தோம். இதில் என்ன ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா, இந்த மலையிலேருந்து வந்து ஒரு நீரூற்று வருதுங்க. இந்த நீரூற்று வந்து எங்கேருந்து வருதுன்னுட்டு யாருக்குமே தெரியல. இது வந்து ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரி அம்மன் ஆலயம். இது வந்து நம்ம அங்கே உள்ள வரலாறு வந்து இந்த இடத்துல வந்து கல்வெட்டாக வச்சுருக்காங்க. இது எத்தனை பேர் போய் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்களும் வந்து மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள். நன்றி.